போயிட்டு தான் சார் இருக்கு. இது இது ஓவரால் டிஸ்ட்ரிக்ட் அளவில் நம்ம பண்ணணும். நம்ம கோரிக்கை அவங்க கிட்ட நம்ம சொல்லுவோம். என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரியாது. சொன்னாதானே தெரியும். என்ன கனி யாருன்னா பாத்தீங்களா? டிடி ஆபீஸ்ல இருந்து எல்லாரையுமே பாத்துருக்கோம். எங்களுக்கு நாங்க போதுமான நேரத்தை தான் நாங்க குறிப்பிட்டு கேக்குறோம். எந்த நேரத்தை எங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லுங்க. சேலரி பத்தியும் நாங்க பேசியிருக்கோம். போதுமான சம்பளமும் எங்களுக்கு கொடுங்க, குறிப்பிட்ட நேரத்தையும் சொல்லுங்க நாங்க கேட்டிருக்கோம். கனிமொழி அதிகப்படுத்துறாங்க. நாங்க வேலை செய்ய தயாரா இருக்கிறோம். ஏன்னா படிச்சுட்டு எங்களுக்கு எந்த வேலையும் இல்ல. இல்லாத பட்சத்துல எது செஞ்சாலும் நாங்க செய்யறோம். நாங்க எல்லாத்துக்கும் உயர்வாவது கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக வேண்டிதான் நாங்க சார் வந்திருக்கிறோம். 4000 5000 எங்களுக்கு அது சம்பளமா? நாங்க കളിക്കാളെല്ലാം വന്നിരിക്കാം. ബോർഡർ ഏരിയക്ക് നമ്മ ഇഷ്ട NCD മാരുവ നമ്മളായിട്ട് നല്ല കഷ്ടപ്പെടുത്തുന്നു. നാങ്ക വെറും 5500 പെട്രോളൊക്കെ നമുക്ക് 3000 രൂപയാവും. വെറും 2000 രൂപതേ നമുക്ക് ഇത് ബാലൻസ് കിട്ടും. അതുകൊണ്ട് എங்களுக்கு ഒന്നും ചെയ്യാൻ முடியாது. അതുകൊണ്ട് ஊதியம் கூட்டி தாருங்க. நாங்க வேலை அதிகமா செய்வோம். ஊதியம் கூட்டி தாருங்க. அதுதான் எங்க கோரிக்கை. കളിക്കവള கொல்லங்கோடு முழுக்க போராட்டமாக. அடுத்த கட்டம் நாங்க போராட்டத்துக்கு வேண்டி வந்தோம். இதுக்கு முதலமைச்சர் தான் இதுக்கு வேண்டியுள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரியா? மக்களை தேடி மருத்துவ ஊழியர்கள் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 15,000க்கு மேற்பட்டோர் பணியாற்றுகிறார்கள். இவர்களுக்கு எந்தவிதமான ஊதியமும் கிடையாது. ஆனா 24 மணி நேரமும் அரசு சொல்லக்கூடிய அனைத்து சேவைகளையும் செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். வீடு வீடாக சென்று மருந்து கொடுப்பது, மாத்திரைகள் கொடுப்பது, அந்த பேஷண்ட்டுக்கு பிரஷர் இருக்கா, பிபி இருக்கா அப்படின்னு செக் பண்ண வேண்டியது போன்ற பல்வேறு பணிகளை தினந்தோறும் பல கிலோமீட்டர் நடந்து சென்று பணியாற்றக்கூடியவர்கள். இவர்களுக்கு ஊதியம் என்பது கிடையாது. இவர்களுக்கு ஊதியம் வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து CITU அமைப்பு தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்துகிறோம். இப்போது ஒரு 4500 ரூபாய் என்கிற முறையில் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. 4500 ரூபாவில் 2000 ரூபாவுக்கு மேல் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த 2 வீலர் வீடு வீடா போறதுக்கான ஏற்பாடு இருக்கு பாருங்க, அதற்கு செலவிட வேண்டியதாக இருக்கு. அரசு அதை பற்றி கவலைப்படவில்லை. குழந்தைகளை, பெண்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுவது, திரும்ப கொண்டு வந்து வீட்டிலே விடுவது போன்ற பணிகளையும் இப்போது இவர்கள் தலையில் சுமத்தி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பல அரசு மருத்துவமனைகளில் ஊழியர்கள் இல்லாத நிலை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மருத்துவமனை ஊழியர்களுடைய, செவிலியர்களுடைய, மற்றவர்களுடைய பணிகளையும் இந்த தொழிலாளர்களை விட்டு செய்ய வைக்கக்கூடிய ஒரு கொடுமை என்பது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளை கண்டித்து இவருடைய பணியை முறைப்படுத்த வேண்டும். அதேபோன்று இவர்களுக்கு ஒரு நியாயமான ஊதியம் வழங்க வேண்டும். இந்தியா பூராவும் குறைந்தபட்ச ஊதியம் என்பது மத்திய அரசாங்கம் 26,000 என்று அறிவித்திருக்கிறது. ஆனால் அதை கூட, அதில் ஒரு பகுதி கூட இந்த மக்களுக்கு கொடுப்பதாக அரசு தயாராக இல்லை. ஆனால் அரசுக்கான நற்பெயரை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அரசு கருதுகிறது. நாமும் நற்பெயர் வாங்கி கொடுக்க கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் பட்டினி கிடந்து செத்து மடிந்து அந்த நற்பெயரை வாங்க முடியாது. ஆகவே இந்த அப்பாவி தொழிலாளர்களுக்கு ஒரு நல்ல ஊதியம் பெற வேண்டும். இந்த இப்போது கொடுக்கக்கூடிய ஊதியத்தை இரட்டிப்பாக கொடுக்க வேண்டும். அதேபோன்று அவர்களுக்கு என்னென்ன பணிகள், எந்த துறையின் கீழ் அவர்கள் பணியாற்றுகிறார்கள் என்பது போன்ற பிரச்சனைகளையும் வரையறை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று தமிழகத்தில் DPH அலுவலகம் முன்னால் அதிகாரிகளை சந்தித்து மகஜர் கொடுப்பது, கூட்டு மகஜர் கொடுப்பது என்று நாங்கள் முடிவு செய்தோம். ஆனால் தமிழக அரசு நேற்றைய தினமே தமிழகத்தின் பல்வேறு மூலை முடுக்குகளில் எங்கெல்லாம் நம்முடைய தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து வாகனங்களை எடுத்து ரயிலில் அல்லது பஸ்ஸில் மற்றவைகளில் வருவதற்கான முயற்சிகள் எடுத்தார்களோ அங்கேயே தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு மோசமான ஒரு காவல்துறை சாம்ராஜ்யம் என்பது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரியில இருந்து கிளம்பினவங்களை கைது, மாயவரத்தில் ட்ரெயின் ஏற போனவர்களை தடுத்து நிறுத்தி மண்டபத்தில் வைத்திருக்கக்கூடிய நிலை, தஞ்சாவூரில் கைது, தர்மபுரியில் 2 வாகனங்களை தடுத்து நிறுத்திய அவலம்,
எல்லாம் தாண்டி இவைகளெல்லாம் தாண்டி வந்தால் டோல்கேட்டுகளில் தடுத்து நிறுத்தக்கூடிய நிலை என்பது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளும் தாண்டி வந்தால் அந்த எந்த வாகனத்தை புக் பண்ணி வந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த வாகன எண்ணை பார்த்து அந்த முதலாளியை பார்த்து அந்த வண்டியை திருப்பி எடுத்து வர வேண்டும், இல்லை என்றால் அதனுடைய உரிமத்தை ரத்து செய்வோம் என்று காவல்துறை செல்கிறது. காவல்துறைக்கு எங்கே அதிகாரம் இருக்கிறது உரிமத்தை ரத்து செய்வதற்கு? ஆகவே இப்படி எல்லா இடத்திலேயும் காவல்துறை அத்துமீறி நடக்கக்கூடிய ஒரு நிலை இப்போது இருக்கிறது. இங்கே கூட 10:30 மணிக்கு அதிகாரியை சந்திப்பதற்கு அதிகாரிகள் நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். இப்போது அதிகாரிகள் நல்லவராகிவிட்டார்கள். நடுவில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் நமக்கும் தான் மோதல் நடக்கிறது. இப்போது என்ன நடக்கிறது நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். 7:30 மணியிலே இருந்து இங்கே வந்த தொழிலாளர்களை எல்லோரையும் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்யக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. இங்கே கைது செய்து அழைத்து சென்ற வலுக்கட்டாயமாக இழுத்த காரணத்தினால் ஒரு ஹேண்டிகேப் தொழிலாளி அதனுடைய கை முறிந்திருக்கிறது என்று தகவல் வந்திருக்கிறது. எவ்வளவு மோசமான நிலை! இப்போதும் கூட காவல்துறை அதிகாரிகளோடு பேசினாலும் கூட அவர்கள் சொல்லுகிறார்கள் இங்கே பெர்மிஷன் இல்லை என்று சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், என்னுடைய அலுவலகம் இங்கே இருக்கிறது. இந்த தொழிலாளி அவருடைய அதிகாரிகளை பார்ப்பது இங்கேதான் பார்க்க முடியும். காலங்காலமாக 20-30 ஆண்டு காலமாக தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை இந்த டிஎம்எஸ் அலுவலகத்தில் தான் தீர்த்திருக்கிறோம், வேறு எங்கேயும் இல்லை. ஆனால் காவல்துறை இப்போது அனுமதி இல்லை என்று சொல்லுவது அதுவும் கொடுமை என்ன? நேற்றைய தினம் அதிகாரிகளை சந்தித்து பேசி இருக்கிறோம். நம்முடைய தோழர்கள் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட தோழர்கள் சந்தித்து பேசி இருக்கிறோம். அப்போது காவல்துறை என்ன சொல்லுகிறது? இங்கதானே நடத்துங்க, நாங்க முழு ஒத்துழைப்பு தருகிறோம், பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிட்டு இப்ப திடீரென்று அது இல்ல இது இல்லை என்று சொல்லுவது எப்படி பொருத்தமாக இருக்கும்? ஆகவே காவல்துறையினுடைய இந்த நடவடிக்கை, இந்த பிரச்சனையில் தமிழகம் பூராவும் காவல்துறை நடந்து கொண்ட நிலை பொருத்தமானதல்ல. தேவை ஏற்பட்டால் காவல்துறையினுடைய இந்த நிலைக்கு எதிராகவும் தொழிற்சங்க இயக்கம் வலுவான போராட்டத்தை நடத்துவது தவிர்க்க முடியாததாக மாறிவிடும். மாமேதை மாவோ சொன்னார், எதிரி எந்த ஆயுதம் எடுக்கிறதோ அதை பொறுத்துத்தான் நாமும் ஆயுதத்தை கையிலே எடுக்க வேண்டும் என்று சொன்னார். இப்போது தமிழக காவல்துறை தன்னுடைய நிலையை மாற்றியிருக்கிறதோ என்கிற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. அதுதான் பிரச்சனை. கடந்த 16ஆம் தேதி இதே வளாகத்தில் எங்களுடைய ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது, அணிதிரட்டப்படாத தொழிலாளர்களுடைய ஆர்ப்பாட்டம். 72 லட்சம் தரவுகள் காணாமல் போயிற்று என்று வாய்கூசாமல் தமிழக அரசு சொல்லுகிறது. 72 லட்சம் தரவுகள், அதன் மீது நடவடிக்கை இல்லை. அது எப்படி தொலைஞ்சு போச்சு என்று ஒரு அதிகாரியாவது கைது செய்ததா? ஆனால் அதை கேட்க வந்த தொழிலாளர்களை இங்கே கைது செய்தார்கள், எல்லாம் செய்தார்கள். வேடிக்கை என்ன தெரியுமா? இங்க பெர்மிஷன் இல்லைன்னு சொன்னார் ஒரு அதிகாரி. ராஜரத்னம் ஸ்டேடியம் பெர்மிஷன் உண்டு. இன்னைக்கு எங்களுடைய சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் தொழிலாளர்கள் அங்க அனுமதி பெற்று உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் அனுமதி பெற்று. ஆனால் காவல்துறை அனுமதி பெற்று நடத்தக்கூடியதையும் கைது செய்திருக்கிறது. நான் அதிகாரிகளை கேட்கிறேன், பெர்மிஷனுக்கு என்ன அர்த்தம்? இது பெர்மிஷன் இல்லை, அது பெர்மிஷன் பெற்றதால் கைதா என்கிற நிலை இருக்கிறது. இது எந்த விதத்திலையும் பொருத்தமில்லை. இப்போதும் நான் காவல்துறை அதிகாரிகளை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், கைதை தயவு செய்து நிறுத்துங்கள். நாங்க பொறுமையாக இருக்கிறோம். நாங்க ஒரு கலாட்டா பண்றவங்க இல்ல, தேவைன்னா பண்ணுவோம். ஆனால் எங்களை கலாட்டா பண்ணுவதற்கு தள்ளி விடாதீர்கள். அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன்.